இறையுறவில் மலர்ந்திடுவோம் இனிது வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இனிது வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவர் ஆகிய கடவுள். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. தகுதியின்மையை தகுதிமிக்கவை ஆக்கவும் வெறுமையை நிறைவாக்கவும் ஆற்றல் படைத்த இறைவனில் நம்பிக்கை கொண்டவராய் வாழ பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனில் உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் தேவைகளை சந்திப்பவராகவும் கஷ்டங்களில் கைதூக்கி விடுபவராகவும் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவர் என தம் தகுதியின்மையை இறைவனிடம் புலம்புகின்றார். ஆனால் இறைவனோ தகுதியின் பொருட்டு எவரையும் தேர்ந்து கொள்வதில்லை. பணியின் பொருட்டு அதற்குரிய தகுதியையும் தந்து வழிநடத்துகிறார். இளைஞனாக சுற்றித் திரிபவனுக்கு குடும்பம் என்ற பணியை தந்து அதை நடத்தி செல்ல தகுதி திறமையை தருகின்றார். தனி ஒரு மனிதனை தலைவனாக்கும் திறமை நமக்கும் தரப்பட்டுள்ளது. கரங்களை கரைப்படுத்தாமல் நேர்மையாய் வாக்கு அளிக்கும் போது திறமையுள்ளவன் தலைவனாவான். நாடு நல்வழிப்பாதையில் பயணிக்கும். நாம் சிந்திப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்கிறார் பேதுரு. ஆனால் இயேசு அந்த பேதுருவை அழைத்து, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்கிறார். இறைவன் அவரவர் திறமைக்கேற்ப பணியை பகிர்ந்தளித்து பலரை இல்லறத்திற்கும் சிலரை துறவரத்திற்கும் தேர்வு செய்கின்றார். இறை அழைப்பு அனைவருக்கும் உண்டு. அவரவர் அழைப்பிற்கேற்ற வாழ்க்கையில் உண்மையும் நீதியுமாய் வாழ வேண்டியது நம் கடமை. கடவுளால் ஆகாதது எதுவுமில்லை என்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும். வெறுமையிலிருந்து மாபெரும் உலகை உருவாக்கிய இறைவனால் மட்டுமே மகிழ்ச்சியை எம் வாழ்வில் வயப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உடையோராய் இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பு ஆகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று மதருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் இறைவாக எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவனம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர்.
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினரை இறைவன் அழைத்தபோது அவர் தனது நிலையை ஏற்றுக்கொண்டு தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான் என்று சொன்னபோது அவரது உதடுகளை இறைவன் நெருப்பினால் தூய்மைப்படுத்தி நான் இருக்கிறேன் என்று பேச்சிய நிகழ்வினை வாசிக்க கேட்டு நம் ஆழ்மனதில் புரிய வைப்போம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனம் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரைத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? தமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே, என் அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல்
பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உம்மையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உம்மையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே எழுந்திங்கு வாருமையா. குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திரு வார்த்தையை தியானிக்கும் போது பலதரம் நல்ல நிலமானேன். தாழத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திரு வார்த்தையை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானேன். ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே பூமழை தூவி உந்தன் பொற்பாதம் பணிகின்றேன். கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகிறோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய இறை வாசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்னர் 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றியிருக்கிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் முதல் 11 இறைவார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல். ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார்.
அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்திருந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆசை உண்டு. யாரெல்லாம் நமக்கு எதிராக தப்பு செய்கிறாங்களோ, தவறு செய்கிறாங்களோ, அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும். முடிஞ்சால் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு உண்டு. ஆனால் அதை செய்வதற்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது நடக்க மாட்டாங்க. அப்படி தானே? உண்மை தானே? ஆமாம். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த வாழ்க்கை என்றாலும் நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை சுட்டி காட்டி அல்லது ஆதாரத்தோடு நிரூபித்தாவது அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் முயற்சி எடுத்திருக்கிறோம். முயற்சிகளில் வெகு நேரம் தோற்று போயிருக்கிறோம். எப்படி அதை செய்வது என்பதற்கு இன்றைய வாசகங்கள் ஒரு அற்புதமான வழியை கண்டுபிடிக்கிறது. அது கொஞ்சம் நேர்மறையாக பார்ப்போம். இனியவர்களே, ஒருவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, அவரை அதிகமாக அன்பு செய்யுங்கள். அவர் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறாரோ அதை விட அதிகமாக அன்பு செய்யுங்கள். வேறு வழி கிடையாது. இதுதான் இன்றைய வாசகங்கள் வழியாக கடவுள் நமக்கு கற்பித்து கொடுக்கிற ஒரு பாடமாக நான் பார்க்கிறேன். இயேசு 3 வாசகங்களும் அழைத்தலை பற்றி சொல்கிறது. அதில் அன்பு செய்வது எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். இனியவர்களே, 3 வாசகத்தையும் நீங்கள் கொஞ்சம் உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பண்பு அழகாக வெளிப்படும். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் யாருடைய அழைப்பு இருக்கிறது? இறைவாக்கினர் எசாயா அவனுடைய அழைப்பு. எசாயா அவனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு அழகான காட்சி. எசாயா ஒரு மிக அழகான காட்சி காண்கிறார். விண்ணக காட்சி. வானம் திறந்திருப்பதை பார்க்கிறேன். உயரத்திலே அரசர் இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறார். அவரை சுற்றி வானதூதர்கள் இருக்கிறார்கள், மேகமூட்டமெல்லாம் இருக்குது. ரொம்ப ரம்மியமான ஒரு காட்சி. அவருடைய ஆடை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. வானதூதர்கள் முகத்தை மறைச்சிருக்கிறாங்க, வாளை மறைச்சிருக்கிறாங்க, வாயை மறைச்சிருக்கிறாங்க. தூயவர் தூயவர் என்று பாடுகிறார்கள். அவர் அந்த காட்சியை மெய் மறந்து போகிறார். ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் எசாயா என்ன சொல்கிறார்? ஐயோ, நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்களின் நடுவில் வாழ்கிறவன் நான், என் கடவுளை கண்டேனே என்று சொல்கிறார். எந்த இடத்துலையாவது ஆண்டவர் நீ செஞ்சது தப்புன்னு சொன்னாரா? எசாயாட்ட சொல்லலை. சரியா? ஆனால் எசாயா என்ன சொல்கிறார்? நான் பாவி, நான் மடிந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். 2ஆம் வாசகத்துக்கு வருவோம். நான் ஒரு திருத்தூதன், திருத்தூதர்களில் கடையனாக அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி பவுலடிகளாக சொல்கிறார். அதை சொல்லுகிற பொழுது சொல்கிறார், காலந்தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் ஆண்டவர் தோன்றினார், பாவிகளுள் பெரும்பாவி நான். கடவுளினை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்ட பவுல் ஏன் இப்படி சொல்கிறார்? நான் ஒரு பாவி, பாவிகளிலும் பெரும்பாவி அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் அழைத்தார். வேற ஏதாவது சொன்னாரா? ஆண்டவருடைய அழைத்தலுடைய நிகழ்வுக்கு போவோம். பவுலை அழைக்கிற பொழுது எப்படி நடந்துச்சு? அவர் சவுல் என்ன செய்கிறாரு? தமஸ்கு நகருக்கு போகிறாரு. மக்களை கொன்று குவிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். இயேசு மறைக்கிறார். மறைச்சு, நீ எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரா? ஒன்றுமே கேட்கல.
சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அவ்வளோதான். நீர் யார்? நீ துன்புறுத்துகிற இயேசு நான். வேற எங்கேயாவது சொன்னாரா? எப்படி துன்புறுத்துனா அப்படின்னு ஏதாவது வாழ்ச்சனா? ஒன்றுமே சொல்ல. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு? பாவிகளில் பெரும் பாவி நாங்கள். சரி, அப்படி நற்செய்தி வாசகத்துக்கு வரும். நற்செய்தி வாசகத்தில் சீமோனுடைய படகில் உட்கார்ந்து இயேசு என்ன செய்றாரு? போதிக்கிறான். ஆழத்துக்கு தள்ளிட்டு போங்க, வலையை போடுங்க அப்படின்னு சொல்றார். வலையை போடுகிறார்கள். மிகுதியான மீன்பாடு கிடைக்கிறது, இழுக்க முடியவில்லை. தங்களுடைய சகோதரர்களை அழைக்கிறார்கள். உடனே உழைப்பாளர்கள் வராங்க. 2 படகு நிறைய மீனை நிறைக்கிறாங்க. உடனே சீமன் என்ன சொல்கிறார்? பாவிங்க. வழக்கமாக இந்த இடத்துல என்ன சொல்லணும்? நாங்கள் நைட்டெலாம் மீன் பிடிச்சோம், மீன் கிடைக்கல. எப்படி கிடைச்சிச்சு? கொஞ்சம் டெக்னிக் சொல்லியிருந்தா நாளைக்கு நான் மீன் பிடிக்க போயிடுவேன். அதுதான் வழக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். அப்படி தானே? இல்லைனா இவ்வளோ மீன் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னாலும் சொல்லணும். ஒன்றுமே சொல்ல நான் பாவின்னு சொல்கிறார். இந்த 3 நிகழ்வுகளுமே பாருங்க, நடந்தது ஒன்று, ஆனால் இங்கே அவர்களுடைய பதில் முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய விண்ணக காட்சியை காண்கிறார். எசையா நான் செத்துட்டேன், நான் பாவி அப்படிங்கிறார். அவனை தடுத்தார் கொண்டு நான் தான்ப்பா இயேசு அப்படின்னு சொல்லி சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் ஐயோ நான் பெரும்பாவி அப்படிங்கிறார். இங்கு ஒன்றும் இல்லை, மீன் பிடிச்சு கொடுக்குறார், அவ்வளோதான். நான் பாவிக்கிறான். 3 இடத்துலையும் பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு காரியம். அப்படித்தானே? இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆனால் அதைத்தான் அழைத்தல் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி இவர்களே, இதில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சற்று ஆழ்ந்து நோக்க வேண்டி இருக்கிறது. 3 பேருமே பாவிகளா? பாவிகள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் என்று ஒருவேளை கடவுள் சொல்லியிருந்தா ஏற்றிருப்பாங்களா? நீங்கள் பாவி என்று சொல்லி கடவுள் தோன்றி சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு அவங்க தாழ்ச்சியோட ஒத்துக்கொண்டு இருப்பார்களா? தெரியவில்லை. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ 2 நிகழ்வுகளை விவிலியத்திலிருந்து பார்ப்போம். முதலில் வழக்கம்போல நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒரு முதல் பாவம் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்கு அது தெரியாதா? தெரியும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? நான் சொல்ல, நான் ஒளிஞ்சிருக்கிறேன். ஒளிஞ்சிருக்கிறியா? ஏன்? நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், அதனால் ஒளிந்து கொண்டிருக்கேன். நீ ஆடை இல்லாமல் இருக்கான்னு சொல்லி உனக்கு சொன்னது யார்? கடவுள் தெரியாது. இவ்வளோ ஊர் உள்ள கடவுள் சொல்ல மாட்டாரா? பழத்தை சாப்பிட்டியா? அதுக்கப்புறம் தான் கேட்குறார். இனி இவர்களே, இந்த எண்ணம் தான் அவரை கூனி குறுகி போக சொல்கிறது. கடவுள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தா இப்படி ஒரு அவமானம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பழத்தை சாப்பிடான்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட்றதுனால கடவுளாக மாறுவேன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் நான் நிர்பணமாக இருக்கிறேன், என்னையே எனக்கு பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது, நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற நிறையிலிருந்து கடவுளினை காப்பாற்றியிருக்கிறார். அது கூட தெரியாமல் அந்த பழத்தை நான் சாப்பிட்டுருக்கிறேன் என்கிற குற்ற உணர்ச்சி. இனிவர்களே, ஆண்டவர் இதையெல்லாம் படைத்து இந்த நடுவில் இந்த மரத்தை வைக்காமல் இருந்திருந்தால் இந்த தவறு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் என் மீது கொண்ட அன்பினால், என் மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த மரத்தையும் என் கண் முன்பாக வைத்து இது என்னதுன்னு எனக்கு சொல்லியும் கொடுத்தாரு. எனக்கு முன்னாடியே அதை செய்யாத அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை கடந்து, அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கடந்து மீறி நான் தவறு செய்திருக்கிறேன் என்கிற குற்ற உணர்ச்சி தான் ஆண்டவரே என் பாவி எனவே ஒளிந்து இருக்கிறேன் என்று ஆதாமை சொல்லுது. நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் தெரிந்த கடவுளுக்கு நான் ஒளிந்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்று தெரியாதா? ஆனாலும் இயல்பாக என்னிடம் பேசுகிறாரே என்கிற குற்ற உணர்ச்சி தான் அவனை ஆண்டவரிடம் வந்து துரத்தியது. ஆண்டவர் நெருங்க விடலை. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு பார்க்கும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், வரி தண்டுகிறவன். அவன் சமூகத்திலே மதிக்கப்பட்டானா மதிக்கப்படவில்லையா தெரியாது. ஆனால் அவன் மிகப்பெரிய செல்வந்தன், ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். சக்கேயு சமூகத்திலிருந்து அவன் ஒதுக்கப்படவில்லை. ஆனாலும் சமூகத்தை அவன் எதிர்கொள்வதற்கு பயந்து மரத்தின் மீது உச்சியில் இருக்கிறான். ஆண்டவரை பார்த்தாலும் போதும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சக்கேயு நீ குட்டையா இருந்ததுனால ஒளிஞ்சு ஏறி உட்காந்துருக்கியா? ஒன்றுமே கேட்கல. சக்கேயு இறங்கி வா, உன் வீட்டில் நான் சாப்பிடணும். சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறான், உன் பாவி வீட்டில் போய் தங்க போகிறானே. இயேசு ஒரு வார்த்தை கேட்கல, எதுவுமே சொல்லலை. வீட்டுக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, அவ்வளோதான். அவன் மேசையிலிருந்து எழுந்து சக்கேயு மேய்ச்சல் அவ கூட சேர்ந்து சாப்பிடுவார். சக்கேயு சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரையாவது வஞ்சித்திருந்தால் அதை கொடுத்து விடுகிறேன். இது இவர்கள் இந்த எண்ணம் சக்கேயுக்கு ஏன் வந்திருக்க வேண்டும்? நான் வீட்டுக்குள்ள வரும்போது இயேசுவின் காது கூட எத்தனை பேர் சொன்னான், இவன் வீட்டுக்கா போறாரு, இவன் பாவி அல்லவா, இவன் வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா என்று ஏன் காது போட சொன்னாங்களே, இயேசு கேட்காமலா இருந்திருக்கும்?
வருகிற வழியெல்லாம் இந்த சமூகம் என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கும். ஆனால் இந்த மனுஷன் எதையுமே கேட்கல. வா உன் வீட்டில் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறார், உன்னோட தங்க போகிறேன்னு சொல்கிறார். எதை பிரித்து கவலை இல்லாமல் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய மனிதர் இவர். இவர் முன்னாடி நம்மளாம் அற்பம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். அப்போ இயேசு காட்டிய அந்த அதீதமான அன்பும் அதீதமான அக்கறையும் சக்கையை அவருக்கே அவர் பாவி என்று அடையாளப்படுத்துகிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். அப்போ இனியவர்கள் இந்த 3 அழைப்புலையுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் தாம் விரும்புகிறவர்களை அதிகமாக அன்பு செய்கிறார். அவர்கள் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் தான் அன்பு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு அவர்களை புரிய வைக்கிறார். ஒருபோதும் அவர் சுட்டி காட்டவோ குத்தி காட்டவோ செய்வதில்லை. யார் ஒருவர் தானே தான் தவறு செய்கிறார் என்பதை உணர்கிறாரோ அவர் ஒருவரால் தான் திருந்த முடியும். திருடாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரிதான் நானே என்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளாத வரையில் எத்தனை பேர் அதை சுட்டி காட்டினாலும் எத்தனை பேர் அதை குத்தி காட்டினாலும் ஒருவரும் நான் திருந்த போவதில்லை. நீங்க குத்தி காட்டுறதுனால சுட்டி காட்டுறதுனால சண்டை வரும், இல்லைன்னா முரண்பாடுகள் வரலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக அன்பு செய்து பாருங்கள். உன்னுடைய தவறுகளை விட நீ எனக்கு முக்கியம் என்று சொல்லி பாருங்கள். அதில் தான் ஒரு அன்பும் அக்கறையும் இருக்கும். ஒரு முறை என்னுடைய தந்தை ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு மனிதர் பெரும் குடிகாரர். அந்த குடிகாரர் திடீர்னால ரொம்ப நல்லவனாக மாறிட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். நான் சொன்ன குடிகாரர் யார் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்களா அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னாரான்னு தெரியல. அவர்கிட்ட சொல்லும்போது எப்படி மனசு மாறினு கேட்குற பொழுது அவர் சொன்னாராம், இல்லை ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலே வீட்டில் ஒரே சண்டை தான், மனைவி அடிக்கிறது பிள்ளைகள் அடிக்கிறதுன்னு சொல்லி யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆனாலும் என்னால் நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், சரி தண்ணி அடிச்சுட்டு போகிறீங்க, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு பிடிக்குமா? இன்னும் யாருக்குமே பிடிக்காது, அந்த கோவத்தில் தான் தண்ணி அடிக்கிறேன். உங்களை யாருக்குமே பிடிக்கலைன்னா உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சோன்னு விஷம் கலந்துருந்தால் செத்து போயிருப்பீங்க. ஆனால் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு யாரும் விஷம் கலக்கலை, நீங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களை வீட்டுக்குள்ள யாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? இனியவர்களே அந்த நாள்லேயே அவர் தண்ணி அடிக்கிறது விட்டார், விஷம் கலந்துருவாங்கிறதுக்காக இல்லை. அப்போ நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ண பிறகு கூட அவர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு முயற்சி கூட பண்ணவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன எவ்வளவு பிடித்திருக்கிறது என்கிற எண்ணம். இந்த செய்தி எங்கள் அப்பா என்று சொன்னார். அப்போ இனியவர்களே அந்த குடும்பத்தார் பொறுத்து கொண்டு அவர்கள் காட்டிய அதீதமான அன்பு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு மனிதர் மூலமாக அவர் தெரிந்து அதோடு நிப்பாட்டார். குடிக்கிறவங்களுக்கு வழக்கமாக காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அது இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதனால் நான் செய்த தவறுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், என்னையோ அவரை அதையோடு பொருட்படுத்தவில்லை என்கிற ஒரு அன்பு தான், ஒரு அன்பு செயல்தான் அவருக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறது, புதிய மனமாற்றத்தை கொடுக்கிறது. இனி இவர்களே இதுதான் ஆண்டவர் செய்கிற விஷயம். நீ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதானா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யாத தவறுகளா? ஆனாலும் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய அன்பு செயல், கடவுளுடைய அன்பு செயல். கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று சொன்னால் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்மை ஒருபோதும் குற்றம் சாட்டுவதில்லை. ஒருவேளை கடவுள் என்னை குற்றம் சாட்டுகிறாரு, இறைவார்த்தை எனக்கு குற்றம் சாட்டப்படுகிறது என்று சொல்லி நம்ம நினைச்சோம்னா அது நாம் திருந்துவதற்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு, அவ்வளவுதான். கடவுள் யாரையும் குற்றப்படுத்துவதில்லை, கடவுள் யாரையுமே குத்தி காயப்படுத்த விரும்புவதில்லை. அவர் எப்பொழுதும் மன்னிக்க விரும்புகிறார். பாவிகளுடைய அழிவை நான் விரும்புகிறேன், அவர்கள் மனமாறி என்னிடம் திரும்பி வருவதல்லவா என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி இவர்களே அப்போ ஆண்டவர் அவ்வளவு அதிகமாக அன்பு செய்வதற்கான காரணம் என்று சொன்னால் நாமே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து சுவைத்து மகிழ்ந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்கள். அப்போ இந்த 3 அழைப்பிலுமே கடவுள் செய்தது அன்பு செயல். தன்னுடைய அன்பை அவர் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு பாவிகள் வாழ்கிற இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்த எசாயாவிற்கு ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் ஆட்சியை காட்டுகிறார். சவுல் ஆண்டவருடைய கட்டளையில் கடைபிடித்தார், ஆனால் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே அவரை தடுத்தாட்கொண்டு நீ என்னை துன்புறுத்துகிறாய், எனக்கும் உனக்கும் தான் சண்டை வந்து கொண்டிருக்கிறது, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி அவரிடம் பேசுவது மூலமாக அவருக்கு தன்னை வெளிப்படுத்துவது மூலமாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். யார் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் கடினமாக உழைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்தாரோ அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் மிகுதியான மீன்பாட்டை கொடுத்து அவருடைய நிலையை அவருக்கு விளக்குகிறார். இனி அவர்களே நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கான தேவை அடுத்தவர்களை அனுசரணையாக நடத்துவதற்கும் அடுத்தவர்களை இதுபோல அன்பு செய்வதற்கும் தான். மனிதரை பிடிப்பவர் ஆக்குவாய் என்பது அதுதான். நான் உன் மீது அதீதமான அன்பு காட்டினேன் அல்லவா, உன்னை குற்றப்படுத்தவில்லை, உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். உன்னுடைய தவறுகள் உன்னுடைய பாவங்கள் எனக்கு பெரியதே அல்ல, நீ தான் எனக்கு முக்கியம்.
என்ற ஆண்டவர் என் மீது அன்பு கொண்டு என்னை அவர் அதிகமாக நேசித்து என்னுடைய பாவ வாழ்க்கையை நானே திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பும் போதிய காலத்தையும் கொடுத்து காத்து கொள்வது போல நானும் இன்னொருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்திருந்திருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இத்திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள எம் திருச்சபை பணியாளர்களை ஆசீர்வதித்து பணிவாழ்வில் அவர்கள் மக்களை பிடிக்கும் கருவிகளாகவும் நற்செய்தி பணியின் பாதைகளில் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆணவம் அகற்றி அன்பை பகிருங்கள் என்று அழைப்பவரே, இந்நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள், அதிகாரிகள் அன்பு பாதையில் வழி நடக்கவும், ஆணவம் அதிகாரம் கொண்டு அனைவரையும் அடக்கி ஆளாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளும் வர வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே பிரதானம் என்பவரே எம் இறைவா, அன்பின் செயல்பாடுகளில் நாங்களும் எம் பிள்ளைகளும் வளரவும், நிபந்தனையற்ற அன்பால் பிணைக்கப்படவும், அன்பிற்கு ஏங்கி தவிப்போருக்கு ஆறுதல் தந்து அன்பு செய்து நல்ல மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, எம் பகுதிவாழ் மக்களை ஆசீர்வதித்து போதிய கால சூழ்நிலையை ஏற்படுத்தி விவசாயம் செழிக்கவும், குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் பெருகவும், கல்வி வேலைவாய்ப்பு குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்றுக்கொள்ளும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பாதத்தில் நாங்கள் எடுத்து வைத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து
தந்தையாக்கினீர் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மனைப்பழி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நல்லதுக்காகவும் தமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதினாட்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அணிகளோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு படுத்தாதீர், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள்
வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா உயிருள்ள விருந்தே என் நிறைவா நலம் பெறும் மருந்தாய் எனில் வா உயிருள்ள விருந்தே என் நிறைவா நலம் பெறும் மருந்தாய் எனில் வா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வா எனில் வா நிம்மதி வாழ்வாய் எனில் வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா அழியாத உணவே என் நிறைவா ஆத்ம ஒளியாய் எனில் வா அழியாத உணவே என் நிறைவா ஆத்ம ஒளியாய் எனில் வா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் எனில் வா அனுதின உணவாய் எனில் வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா சத்திய தேவ தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவ தாயே,
நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கடலாய் நின்று உம்மை யாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கடலாய் நின்று உம்மை யாம் கெஞ்சுகிறோம். சதா சகாயம் மாதா, சத்திய தேவ தாயே, நின் மக்கள் எங்களுக்காய்